கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றியே மூத்த குடி தமிழ் குடி. அது எப்படி? கல்லு மலை தோன்றிருச்சு, மண்ணு தோன்றதுக்குள்ள வாளோடு மக்கள், அதுவும் தமிழ் மக்கள் தோன்றியிருப்பாங்க. இது கான்ஸ்பிரசி தியரி பார்ட் 1. இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோ. உலகம் தோன்றினது ஆப்வியஸ்லி தண்ணியால தான். ஸோ தண்ணி வத்த வத்த முதல்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது மலைகள் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா மலைகள் வந்து மேடா இருந்திருக்கும். ஸோ தண்ணி வத்த வத்த மலைகள் ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி வத்த வத்த அப்படியே நிலங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி வத்தி வத்தி மழை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மழையும் அதுக்கப்புறம் உலகத்துல தண்ணி மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே ஒரு மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அதுவும் தமிழ் பேசுற மக்கள். அவங்க வாளோட வாழ்ந்திருக்காங்க. இதுல வாழை வந்து வீரத்து கூட குறிக்காங்களா அப்படிங்கிறது தெரியல, இரும்பு வாழை குறிக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா வாளோட ஒரு தமிழ் குடி வாழ்ந்திருக்காங்க, அந்த மலையும் தண்ணியும் இருக்கும்போது அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இதுல புரிஞ்சுக்கிட முடியுது. ஆனா இதுல சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல நிலம் தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. சிங்கிள் செல் ஆர்கானிசம் வந்து ஒரு 500 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தண்ணி கம்மியாயிட்டே வர 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 அந்த நீராவியாகி தண்ணி கம்மியாக ஆக சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஃபர்ஸ்ட் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனா ஒரு மக்கள் வாழ்ந்திருப்பாங்களா, அந்த மக்கள் வந்து வாளோட, அதுவும் இரும்பு வாளோட வாழ்ந்திருப்பாங்களா அப்படிங்கிறது நிச்சயமா தெரியல.